ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி என்னென்னவோ கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணி நம்ம விஜய் வேலையிலேருந்து தூக்கிடணும் அந்த வேலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவர் விஜய் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. ஏன்னா விஜய் இந்த கேரேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் வருமானமும் கூடியிருக்கு, லாபமும் பெருகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்கார். வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு முதியவி இருக்குது பார்த்தீங்களா ராஜேஸ்வரி, அது இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு கல்யாண நாள் வேறு வருதான். அதனால் அவன் வீட்டுக்கே போகக்கூடாது, எந்த நேரம் வேலையை பெண்டை கண்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனாலும் அவனுக்கும் கொஞ்சம் ஈரம் நீரம் அப்படி ஏதோ இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வாங்குறான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் உனக்கு கல்யாண நாள் இல்லை, அதனால் நீ போய் அதுக்கான ஷாப்பிங்கை பாரு நைட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டுக்கு மேலே போனால் கடையே சாத்திரும் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உன்னை விடுறதே பெரிய விஷயம், இதில் நைட்டு வேறு பகல் வேறு சொல்கிறியா, சரி நீ போகவே போகாத வீட்டுக்கு, நீ அமைதியாக இங்கே வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. உடனே ஐயோ இல்லை சார் நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு கன்வின்ஸ் பண்ணி வேலையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நாளைக்கு இவனுக்கு கல்யாண நாளுன்றதுனால இவன் ரொம்பவே ஆட்டம் போடுவான் அந்த மல்லி கூட சேர்ந்துக்கிட்டு. அதனால் இவனை வெளியவே போடாத மாதிரி ஒரு 10 பேரை ரெடி பண்ணி எப்படியாச்சும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த காரை கொண்டு போய் பிரேக் அடிக்கல, ஹார்ன் அடிக்கல, இது கிளச்சின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லி அவனை டென்ஷன் பண்ணி விடணும். அதனால அவன் கல்யாண நாளவே மறந்துடும், வேலை பெண்டை கழட்டிடணும். அதனால் அவன் வீட்டுக்கும் போகக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அப்படியே அவன் சோர்ந்து போய் ஒரு வெறும் அழுக்கு துணியோட ஒரு வேர்வை வடிஞ்ச முகத்தோட உட்காந்து இருப்பான் பாரு. அப்பா அதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற கல்யாண பரிசு, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பகல் கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அங்கே இன்னொரு பக்கம் யாருமே வரல. ஏன்னா வர்றதுக்கான சான்ஸ் யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா அங்கே முன்னாடி குழி தோண்டி இருக்காங்க. அதனால் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வழியெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் அன்றைக்கி கேரேஜ் லீவு. அதனால் வீட்டுக்கு போன நம்ம மல்லியும் விஜயும் கல்யாணனால் ரொம்பவே அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேக் வெட்டுறது என்ன, பாட்டு போடுறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, ஐயோ ஒரு சினிமா பாட்டே தோத்துச்சுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். என்ன இது கேரேஜில் யாருமே காணும், கேரேஜ் முடியிருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னாடி குழி தோண்டி வச்சுருக்காங்க. அடப்பாவீங்களா, இந்த பக்கம் தான்றா வர முடியாது, மவுண்ட் ரோடில் சுற்றி இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா எல்லாருமே இங்கேயே காரை ரெடி பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன பிளானை எவனுமே கேட்கல, கடைசியில் இப்படி என்ன நக்க வர வச்சிட்டானுங்களே பாவி பயலுகளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாருக்குமே தெரியாத ட்விஸ்ட்டு. ஏன்னா அங்கே ரஞ்சிதாவுக்கும் வைத்தறிச்சல், அந்த ராஜேஸ்வரிக்கும் வைத்தறிச்சல். அப்படி என்ன வைத்தறிச்சல்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடி அவங்க நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க. இதனால் டென்ஷனான நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும், ஐயோ ராஜ்யமாக நம்ம போட்ட பிளான் எல்லாமே போச்சே, இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அது மூலிமா இதை எப்படி கெடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு கரண்ட்டு போட்டி ஆஃப் பண்ணி விட்றது, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சினுங்க. ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை. ஏன்னா அவங்க ஏற்கனவே எல்லா ஃபங்க்ஷன் பார்ட்டி எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு இன்னும் எதனா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தால் அவங்க 2 பேரோட வைத்தறிச்சல்ல அவங்க மண்டை வெறியும் சூடேறி 2 பேரும் பயங்கரமாக டென்ஷன் நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு ஐயோ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சுங்கிறான். ஏன்னா அவள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த மல்லி இருந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட வைத்தறிச்சல் தாங்காமே அந்த இடத்த விட்டு 2 பேர் கிளம்பிடுறாளுங்க. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம இவங்கள தான் பார்த்துன்னு ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் 2 பேரும் புழம்பி தள்ளி 2 பேரும் அப்படி எங்கே போய் முட்டிக்கிறது தெரியாமல் முட்டி மோதி நின்று உட்காந்துருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட சந்தோஷத்தை நமக்கு எடுக்கணும்னு பார்த்தா நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இவளுக்கு எடுத்துட்டாளுங்க. இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மண்டையே வெளியே வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு யோசிச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.